முதலாளி புத்தகம் வாங்குங்கள், முதலாளி ஆகுங்கள். 300 தொழில்களின் முழு தொகுப்பு. அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம். ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கருணானந்தம் ஐயா அவர்கள் எழுதிய தமிழர் வரலாற்றை அளிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் அருமை தோழர் கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் அன்புமிக்க தோழர் ரவி அவர்களே, நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்களே, நன்றியுரை ஆற்றியிருக்கின்ற தோழர் குமரன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரிதாக்குகின்றேன். வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நாம் வரலாற்றை எவ்வாறு உணர்ந்திருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். வரலாற்றை உணராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு நினைக்கின்றது. அந்த அரசுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் நினைக்கின்றார்கள். வரலாறு அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வரலாறு அற்றவர்களாக இருந்தால் அவர்கள் கூலி தொழிலாளிகளாக இருப்பார்கள், விலங்கை போல் வாழ்வார்கள் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. அதனாலதான் ஒட்டுமொத்த பள்ளி கல்வியை தயவு கூர்ந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிக்கிறோம் என்று சொல்கிறோமே, அந்த நிராகரிப்புக்கான காரணம் என்ன என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒட்டுமொத்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பள்ளி கல்வியை லிட்ரசி நியூமரசிக்கு சுருக்கி விடுகிறது. அதை தாண்டி பள்ளிக்கூடத்தில் எதுவும் கிடையாது. அதை தாண்டி பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கும்னு கேட்டா, அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளர்களை உருவாக்கும். இதை நான் சொல்லல. தேசிய கல்விக் கொள்கையை வெளியிடும் பொழுது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வெளியிட்ட 3வது நாளே அந்த அமைச்சகத்துடைய பெயரை அவர்கள் பத்திரிகையாளர் கூட்டத்தில் தான் வெளியிட்டாங்க. அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்ற உடனே பத்திரிகையாளர் கூட்டத்தில் தான் வெளியிட்டாங்க. வெளியிட்ட 3வது நாளே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கல்வி அமைச்சகமாக மாறி போகுது. அன்றைய தேதியில் கல்வி அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் ஆங்கில பத்திரிகையில் செப்டம்பர் 5, 2020 கட்டுரை எழுதுகிறாரு. சமூகத்திற்கு கார்பெண்டர் தேவைப்படுகிறார்கள். நம் பள்ளிக்கூடங்கள் கார்பெண்டர்களை தயாரித்து கொடுப்பதில்லை. தேசிய கல்விக் கொள்கை 2020 வந்துவிட்டது. இந்த கல்விக் கொள்கை மூலமாக இனிமேல் பள்ளிக்கூடங்கள் கார்பெண்டர்களை தயார்படுத்தி கொடுத்தோம். நான் சொல்லல, அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் மறைக்கலாம் இல்லை. ஆக பள்ளிக்கூடத்தோட ரோல் என்ன? எண்ணறிவு எழுத்தறிவு. எண்ணறிவு எழுத்தறிவு எதுக்கு? கையெழுத்து போடுறதுக்கு, கூலி கொடுத்தா துட்டு வாங்கிக்கிறதுக்கு. அதுக்குண்டான அறிவு இருந்தா போறோம். அதற்கு மேல மனித உரிமை பற்றி பேசாத, அதற்கு மேல சமத்துவத்தை பற்றி பேசாத, அதற்கு மேல இந்த அசர்ட்டிவ்னஸ் இருக்குல்ல. ரோஹித் வெமுலாக்கு என்ன சிக்கல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய முத்துகிருஷ்ணனுக்கு என்ன சிக்கல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அசர்ட்டிவ்னஸ் தானே. என்ன வார்த்தை? முத்துகிருஷ்ணனோட வார்த்தை என்ன? ஃபேஸ்புக்ல போட்ட வார்த்தை என்ன? கடைசி வார்த்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். when equality is denied, everything is denied. சமத்துவம் மறக்கப்படுமே, ஆனால் எல்லாமே மறுக்கப்பட்டது. நீ எனக்கு என்ன பதவி கொடுக்கிறேன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆக நீ சமத்துவத்தை பற்றி பேசுவதும் சக மனிதனாக நீ வாழணும்னு நினைக்கிறதும் அது ஏற்பு கிடையாது. நீ விலங்கை போல் வாழ்வதில் எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. அதுதான் இந்திய அரசு சொல்ல வருது. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லுது. அதோட நீட்சி தான் உயர்கல்வி. உயர்கல்விக்கு இருக்கிற பெரிய ஆபத்து என்ன? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு உயர்கல்வி அமைச்சர் கொஞ்சம் ஆலோசிக்கணும். தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைக்கு ஓராண்டு நிறைவுரையை பாரத பிரதமர் ஆற்றிவிட்டார். அவர் ஆற்றி 3-4 மாசம் ஆயிருச்சு. தேசிய கல்விக் கொள்கை 2020
20-30க்குள்ள 10 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா டைப் 3 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டா மாறணும். அப்படி டைப் 3 குறைந்தபட்சம் டைப் 3 ஹையர் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நந்தனம் இருக்குமா சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடி இருக்குமா சொல்லுங்க. இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாபெரும் ஆபத்து ஒட்டுமொத்த இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது. பகிரங்கமாக சொல்கிறார்கள், ஆமாம் நாங்கள் பாதிக்கு பாதி கல்லூரிகளை குறைப்போம் என்று சொல்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, அந்த நகலை தயாரித்த அந்த குழுவினுடைய தலைவர்களை, ஆமாம் குறைப்போம், பாதிக்கு பாதி குறைந்து போகும். எது? அப்ப எந்த கல்லூரி குறைந்து போகும்? அரசு கல்லூரி தானே குறைந்து போகும். நிர்வாகி ரீதியில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னா இப்ப எங்க வந்து நிக்கிறாங்க? பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள், அவருக்கு தூக்கம் வரல. ஒரு வரலாற்று பேராசிரியராக கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பணியாற்றிய ஒருவர், ஒரு கல்லூரியினுடைய வரலாற்று துறை தலைவராக பணியாற்றிய ஒருவர், பல்வேறு பரிணாமங்களில் வரலாற்றை ஆய்வு செய்த ஒருவர், இந்திய அரசு ஒரு வரலாற்று பாடத்திட்டத்தை எல்லா பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி இந்த வரலாற்று பாடத்திட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் சொன்ன உடனே அவரால் பொறுக்க முடியல. என்றைக்கு அதை பார்த்தாரோ அன்றையிலிருந்து அவர் கொதிச்சிட்டு இருந்தார். காரணம் என்ன? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வரலாற்று பேராசிரியர் என்பதை நாம் என்றைக்குமே நினைத்து பார்த்தது இல்லை. ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வு, ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி, அதுல ஒன்றுதான் நாகர்களுடைய வரலாறு. அந்த நாகர்களுடைய வரலாற்றின் தொடர்ச்சி தான் திராவிடர்களுடைய வரலாறுன்னு சொல்றார். இந்தியாவினுடைய தொன்மை மொழி தமிழ் என்று சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இது ஒரு லிங்குவிஸ்டிக் ரிசர்ச், இது ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். இவர்கள் சொல்லி இருக்கிற வரலாற்றில் நாகர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இவங்க சொல்லி இருக்கிற வரலாறுல திராவிடர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாகர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இருக்கிற தொடர்பு இவர்கள் சொல்லி இருக்கிற பாடத்திட்டத்தில் எங்க இருக்கு? இதுக்கு பேர் தான் இந்தியனைசேஷனா? அப்ப வரலாற்று பேராசிரியர்கள், பேராசிரியர் கருணானந்தத்தை போல அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த நாகர் வரலாற்றை வாசிக்காததுதான். எதுக்கு இங்க இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை பற்றி கோபப்படவில்லை என்றால் அவர்கள் இன்னும் படிக்கவே இல்லை. எனவே திராவிடம் என்ற சொல்லுக்கும் நாகர்கள் என்ற சொல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பும், நாகர்களுடைய பண்பாட்டிற்கும் திராவிடம் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக தமிழ் பேசப்பட்டது. தமிழ் தான் ஆதிமொழி. அன்றையிலிருந்து இன்றைய வரை தமிழ்நாட்டை சார்ந்தவன் தமிழை பேசிக்கொண்டே இருக்கிறான். எனவே தொன்மையான மொழிகள்ல பேச்சு மொழியாகவும் இலக்கிய மொழியாகவும் வரலாற்று மொழியாகவும் இருக்கக்கூடிய தமிழ் என்று பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் என்று எந்த வரலாற்று ஆய்வு கூட்டத்திலேயாவது இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம பேசி இருக்கிறோமா? அப்ப இது வரலாற்றில் இல்லாமலே போக செய்கிற ஒரு கல்விக் கொள்கை ஒன்று வருகிறது. கேட்டா ஸ்கில் டெவலப்மென்ட்ன்றாங்க. ஸ்கில் என்ன ஸ்கில்? ஒகேஷனல் ஸ்கில். ஒகேஷனல் ஸ்கில்னா வேலை வாய்ப்புக்கான திறன். அப்போ சந்தை கேட்கிற வேலை வாய்ப்புக்கான திறன். ஆனால் கல்வியின் நோக்கம் என்ன? கல்வியின் நோக்கம் என்பது சமூக மேம்பாடு. தலைமுறை தலைமுறையாக ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. அந்த சமூக அமைப்பை சரி செய்து ஒரு சமத்துவமான சமூகத்திற்கு கொண்டு செல்வது, அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய நோக்கம். நவம்பர் 26 வருகிறது. நவம்பர் 26 குடியரசுத் தலைவர் தலைமையில் எல்லோரும் முகப்புரையை வாசிக்க போகிறாங்களா? அந்த முகப்புரை என்ன சொல்கிறது? சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிறது. அந்த முகப்புரை என்ன சொல்லுகிறது? சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. அந்த முகப்புரை என்ன சொல்கிறது? ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது. அந்த முகப்புரை என்ன சொல்கிறது? இந்தியா என்பது பல்வேறு மாநில மக்களுடைய பல்வேறு பண்பாட்டை கொண்ட ஒரு ஒன்றியம் என்று சொல்கிறது. We the people of India ன்னு சொல்லுது. இந்திய மக்களாகிய நாங்கள் என்று சொல்கிறது அந்த முகப்புரை. அப்ப இந்திய மக்களாகிய நாங்கள் என்று சொல்லும் பொழுது இறையாண்மை யாரிடம் இருக்கிறது? மக்களிடம் இருக்கிறது இறையாண்மை. நண்பர்களே, டெல்லியில் நடந்த அந்த போராட்டம் இருக்குல்ல, விவசாயிகள் போராட்டம் இருக்குல்ல, லக்ஷ்மிபூர் கார் ஏற்றி கொன்றான் இல்லையா ஒரு அமைச்சருடைய புள்ள, அந்த விவசாயிகள் அதையும் தாண்டி நின்றார்கள் இல்லையா? காரணம் என்ன?
ஜாலியன் வாலாபாகில் ஜெனரல் டயர் என்ன செய்தானோ அதை இந்திய ஒன்றியத்தினுடைய அமைச்சருடைய பிள்ளை லக்ஷ்மிபூர்ல செய்தான். சாதாரண விஷயம் இல்லை. ஜெனரல் டயர் என்ன சொன்னா, தோட்டாக்கள் தீரும் வரை சுட்டு தள்ள சொன்னான். தோட்டாக்கள் தீரும் வரை. லக்ஷ்மிபூர்ல இந்திய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்திய அரசுல அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சருடைய புள்ள என்ன செய்யறான், காரை ஏத்தி கொல்றான். அப்ப ஜெனரல் டயருக்கும் காரை ஏற்றி கொன்றவருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லுங்கள். ஆக வரலாற்றை நாங்கள் படித்தால் தானே இதையெல்லாம் சொல்லுவோம். எனவே வரலாற்றை படிக்காமல் பார்த்துக் கொள்வது. இல்லாத ஒரு நதி சரஸ்வதி, எங்கேயுமே இல்லை. ஆனால் சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறீர்கள். எந்த அடிப்படையில்? ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நிரூபிச்சு அப்புறம் தானே பாடத்திட்டத்தில் வரணும். அது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு, ரிசர்ச்சுக்கு இல்ல, பிஹெச்டிக்கு இல்ல. ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு ஒரு டிஸ்பியூட்டட் விஷயத்தை, நிரூபிக்கப்படாத விஷயத்தை, ஒரு கருத்தை, நம்பப்படுற ஒரு கருத்தை எப்படி நீங்க கொண்டு வர்றீங்க? ஒரு வகுப்பறை என்பது அது கல்லூரியாக இருந்தாலும் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அது ஒரு செக்குலர் ஆக்டிவிட்டி, ஒரு மதச்சார்பற்றது. ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ ஒரு பேராசிரியர் பாடம் நடத்தும் பொழுது, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது பூமி தட்டான் எழுதி வச்சிருக்கு. இந்த பேராசிரியர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர். பூமி தட்டையா? மாணவர் கேட்பாரு, பூமி தட்டை என்பது உண்மையா, பூமி வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் என்றது உண்மையான்னு கேட்பாரு. அப்ப இந்த ஆசிரியர் கடவுள் நம்பிக்கை உடையவர் தான். எந்த மதத்தை நம்புகிறாரோ, எந்த கடவுளை நம்புகிறார்களோ அந்த மதத்தை சார்ந்தவர் தான் கல்லூரி நடத்துறாரு. அந்த மதத்தை சார்ந்தவர் தான் இந்த ஆசிரியர். இவர் இப்போ கிளாஸ்ல என்ன சொல்லணும்? பூமி தட்டைன்னு சொல்லணுமா, பூமி தட்டைன்னு சொல்றது பொய்ன்னு சொல்லணுமா, இல்ல பூமி தட்டைன்றது உண்மைன்னு சொல்லணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலும் தானே இது படிக்கப்படுது. அப்போ ஒரு நாடு ஒரு தியாலஜிக்கல் ஸ்டேட்டாகவே இருந்தா கூட, ஒரு நாடு மதச்சார்புடைய நாடாக இருந்தால் கூட அந்த நாட்டினுடைய வகுப்பறை என்பது மதச்சார்பற்றது. சூரியன் இங்க இருந்த குதிரைகள்ல கிளம்பி அந்த பக்கம் போறான், அது உண்மையா சார்னு கேட்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? வகுப்பறையில சூரியன் போக மாட்டான், சூரியன் நிலையாக இருப்பான், பூமி தான் சுற்றும். அப்ப சமய நூல்ல அப்படி சொல்லி இருக்குதே, இந்த ஆசிரியர் என்ன சொல்லி ஆகணும்? அதை நம்ப முடியாதுப்பா, அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. சூரியன் நிலையாகத்தான் இருப்பான். அதுதான் சொல்றோம், நம்பிக்கை என்பது வேறு. காலையில் அந்த ஆசிரியர் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கிளாஸ்க்கு வந்திருப்பாரு, அது நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வேறு, வகுப்பறை என்பது வேறு. எனவே வகுப்பறையில எந்த மதத்தை சார்ந்தவர்கள் பாடத்தை நடத்தினாலும் அது மதச்சார்பற்ற பாடமாகத்தான் இருக்க முடியும். எனவே ஒரு குறிப்பிட்ட மதம் நடத்துகிறது என்பதனால் அந்த கல்லூரியில அந்த மதத்தை சார்ந்த பாடம் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீதிமன்றமே அதை சொல்லுமே, ஆனால் நீதிமன்றத்திற்கு விளக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு, கல்வியாளர்களுக்கு. ஒரு மதத்தை சார்ந்த பாடத்தை, அந்த மதத்தை சார்ந்த பல்கலைக்கழகத்தை நீங்கள் நடத்துவதனால் நீங்கள் கட்டாயம் அந்த மதத்தை சார்ந்த பாடத்தை நடத்தியே ஆகணும். நீதிமன்றமே சொன்னால் கூட நீதிமன்றத்திற்கு விளக்க வேண்டிய பொறுப்பு கல்வியாளர்களுக்கு இல்லையா, அரசுக்கு இல்லையா? யோசித்து பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு கல்லூரியில் எந்த மதத்தை சார்ந்தவர் நடத்தினாலும் அந்த மதத்தை சார்ந்தவர் தான் ஆசிரியராக இருக்க. எந்த சட்டம் சொல்லுது? எந்த சட்டம் சொல்லுது? யோசித்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஒரு கோவிலுக்குள்ள, ஒரு சர்ச்சுக்குள்ள, ஒரு மசூதிக்குள்ள அந்தந்த நம்பிக்கை கொண்டவர்கள் தான் போய் பூஜை பண்ண முடியும், வழிபாட்டை நடத்த முடியும். அதுல யாரும் தலையிட முடியாது. ஆனால் அந்த நிர்வாகம் வந்து ஒரு கல்லூரியை நடத்துதுன்னா அந்த கல்லூரி நிர்வாகத்தை, அந்த வழிபாட்டு தளத்தை கட்டுப்படுத்துற சட்டம் எப்படி கல்லூரியை கட்டுப்படுத்தும்? யோசித்து பாருங்கள். சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமலே செய்யப்படுற வேலை தானே. அப்ப நீதிமன்றங்களே அவ்வாறு சொல்லுகிறது என்றால் நீதிமன்றத்துக்கு விளக்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இல்லையா? நண்பர்களை, இறுதியாக ஒன்றை சொல்லி நான் அமர்கின்றேன். பேராசிரியர் கடலானந்தம் பேசியிருக்கிறார்.
எழுச்சி தமிழ் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர் இங்கே மட்டும் பேச போறதில்லை, தெருவிலே தொடங்கி நாடாளுமன்றம் வரை அந்த சிம்ம குரல் கர்ஜிக்க போகிறது. அந்த சிம்ம குரலுக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பணி முடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த குரல் இந்தியாவில் ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒற்றை குரலாக நான் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய ஒற்றுமையை சொல்லக்கூடிய குரலாக நான் பார்க்கிறேன். எனவே அந்த குரல் இங்கே பேச இருக்கிறது. ஒரு பாடத்திட்டத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அந்தந்த மாநில அரசு உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமே இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே, முகப்புரையை நீங்கள் 26ஆம் தேதி வாசிக்க போகிறீர்களே, டிசம்பர் 17, 1946 அண்ணல் அம்பேத்கருடைய உரையை நீங்கள் வாசித்து விட்டு அப்புறம் நீங்க முகப்புரையை வாசிங்க. அந்த முகப்புரை அந்த அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெறுவதற்கு முன்னால் நடந்த விவாதம், அந்த விவாதத்தை வாசிச்சு அப்புறம் இதை வாசிங்க, அப்பதான் புரியும். நவம்பர் 25, 1949 அண்ணல் அம்பேத்கரோட உரை, அந்த உரையை வாசித்து விட்டு அதுக்கப்புறம் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே நீங்கள் முகப்புரையை வாசியுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு முகப்புரை புரியும். 2.25 வருஷ போராட்டம், அந்த முகப்புரையும் அந்த அரசமைப்பு சட்டமும். அண்ணல் அம்பேத்கருடைய சொந்த வார்த்தையில சொல்லணும்னா சோ லேபரஸ்லி கிரியேட்டட் சொல்லுவார். எங்க உழைப்புடான்னு சொல்லுவார், நாங்க உழைச்சிருக்கிறோம் சொல்லுவார், எங்க உழைப்புலாம் அதில் இருக்குன்னு சொல்லுவார். அந்த அரசமைப்பு சட்டம் அதிகார பகிர்வுல 246 ஆர்டிகல் 246ல ஷெட்யூல் 7 லிஸ்ட் 2 மாநில பட்டியல் என்ட்ரி 32ல ரெகுலேஷன், இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் லிஸ்ட் 1 என்ட்ரி 44 அதுல யூனிவர்சிட்டி இன்கார்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் யூனியனுக்கு இல்லன்னு சொல்லியிருக்கு. இதை விட வேற எப்படி தெளிவா சொல்ல முடியும்? அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க, லிஸ்ட் 3ல இருக்கு. ஆமா, லிஸ்ட் 3ல இருக்கு. லிஸ்ட் 3ல இருக்கிறது சப்ஜெக்ட் டு லிஸ்ட் 1ல என்ட்ரி 66. சப்ஜெக்ட் டு லிஸ்ட் 1ல என்ட்ரி 66னா என்ன? செட்டிங் அப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச். பாடத்திட்டத்தை வகுத்து கொடுக்கிறது இல்லை. எத்தகைய தரத்தை எதிர்பார்க்கிறோம்? எதற்காக எதிர்பார்க்கிறோம்? இந்த இடத்துல நாங்க விண்வெளி ஆய்வு செய்யணும், விண்வெளி ஆய்வுக்கு தகுந்தாற் போல உங்கள் பாடத்திட்டத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அதற்குண்டான ஆராய்ச்சிகளை நீங்கள் செய்வதற்கான மாணவர்களை உருவாக்குங்கள். அவ்வளவுதான். அதுதான் உங்களால் சொல்ல முடியும். அதற்குண்டான பாடத்திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்க முடியும். நீங்க உத்தரவு போட முடியாது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தான் தீர்மானிக்க முடியும். நீங்கள் உத்தரவு போட முடியாது. ஒரு பாடத்திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மாணவரை எவ்வாறு சேர்க்க வேண்டும், ஒரு மாணவரை எவ்வாறு மதிப்பிட வேண்டும், இது எத்தனையுமே எங்க இருக்கு? மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசால் சட்டப்பேரவையால் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திடம் இருக்கிறது. நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அங்க எங்கேயாவது மெடிக்கல் ஒரு வேர்டு இருக்கா? நீட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மெடிக்கலுக்கு மட்டும் இல்லை, மெடிக்கல்ல தொடங்கி இருக்கு, அவ்வளவுதான். அது +2 தகுதி இல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் அயோத்திதாச பண்டிதர் தொடங்கி தந்தை பெரியார் உள்ளிட்ட எண்ணற்ற தியாகிகளுடைய சமூக நீதி போராட்டம் இருக்குல்ல. நீங்க முத்துக்குட்டி சாமிகள் எடுத்துக்கலாம், வைகுண்ட சாமிகளை, ராமலிங்க அடிகளார் எடுத்துக்கலாம். அத்துணையும் உள்வாங்கியவர் தான் தந்தை பெரியார், சும்மா இல்ல. இந்த பூமியில 50 ஆண்டு கால திராவிட கட்சி என்ன செய்ததுன்னு கேட்கிறோம்ல. 50 ஆண்டு கால திராவிட கட்சி என்ன செய்தது? மார்த்தட்டி சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத தமிழ்நாட்டில் உண்டு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ₹1 செலவு பண்ணாம என்னால படிக்க முடியும். ₹1 செலவு பண்ணாம தமிழ் வழியில் படிப்பதாக இருந்தால் தேர்வு கட்டணம் கூட கிடையாது. இதை தாண்டி
எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் +2 முடிச்சா, எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் +2 முடிச்சா, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு திருமண வயதாகும் பொழுது 25,000 ரூபாய் வேறு எந்த மாநிலம் கொடுக்குது +2 முடிச்ச உடனே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது இல்லாமல் சமூக நீதியின் அடிப்படையில் ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கும் ஊக்கத்தொகை 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஊக்கத்தொகைங்க, 6, 7, 8 ஊக்கத்தொகை, 9, 10 ஊக்கத்தொகை, 11, 12 ஊக்கத்தொகை. ஃபீஸ் கட்டி படிக்கிறது இல்லைங்க, ஃபீஸ் கட்டாமலே படிக்கிறேன். எனக்கு அரசு வந்து உணவு கொடுக்குது, அரசு வந்து சீருடை கொடுக்குது, அரசு வந்து குறிப்பேடு கொடுக்குது, பாடநூல் கொடுக்குது, அரசு எல்லாமே செய்து கூட எனக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது. லைப்ரரிக்கு போப்பா, புத்தகத்தை வாங்கி படிப்பா, நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பா, வேற எந்தெந்த படிப்பு கொடுக்க செலவுக்கு வேணுமோ வச்சுக்கோப்பான்னு கையில கொடுக்குது. அப்பாவுடைய வறுமை, அப்பாவால வாங்கி கொடுக்க முடியல, நீ கவலைப்பட வேண்டாம், அரசு கொடுக்குது. வேற எங்க மாநிலத்திலமா இருக்கா? அப்ப நீட் என்ன சொல்லுது? 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ₹1 செலவு பண்ணாம நீ காலேஜுக்கு வந்துருவியான்னு கேக்குது. அதான நீட்டு. அப்ப நீட்டுன்னு சொன்னா நீங்க எங்க போகணும்? கோச்சிங் சென்டர் போகணும். இங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த கேள்வியோட தான் நான் முடிக்கிறேன், உங்ககிட்ட விட்டுறேன் இந்த கேள்வியை. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு சிலபஸினுடைய கடைசி பகுதி தான் எவாலுவேஷன். ஒரு சிலபஸ் எழுதுறாங்கன்னா அந்த சிலபஸுக்கான கற்றல் கற்பித்தல் முறை, அந்த கற்றல் கற்பித்தல் முறையில் கற்கக்கூடிய மாணவன் கற்றல் திறனை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு மதிப்பிட வேண்டும், அத்தனை சிலபஸோட ஒரு பகுதி. ஒரு சிலபஸ்ல ஒரு குழந்தை படிக்குது, அரசு மேல்நிலை பள்ளி கல்வியில மதிப்பீடு செய்து சான்று கொடுக்குது. அரசு கொடுக்கிற சான்று செல்லாதான். தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ +2 மார்க் ஷீட் செல்லாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் கொடுக்கிற மார்க் ஷீட் செல்லாது. ஆனா அதே பாடத்திட்டத்தில் அதே டெக்ஸ்ட் புக்ல இன்னொரு ஏஜென்சி டெஸ்ட் நடத்துமா? டெக்ஸ்ட் புக் ஒரே டெக்ஸ்ட் புக், பாடத்திட்டம் ஒரே பாடத்திட்டம். ஆனா கவர்மெண்ட் நடத்தினா எலிஜிபிலிட்டி கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினா எலிஜிபிலிட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்துல தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ₹1 செலவு பண்ணாம நீ +2 முடிச்சு காலேஜ் வச்சிடுற, காலேஜ் வந்துடுற, அது எப்படிறான்னு கேட்கிற கேள்வி தானே? அது எப்படிறான்னு கேட்கிற கேள்வி தானே? ஆக நீட்டுக்கு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் அல்ல. நீட்டுக்கு எதிரான போராட்டம் நாகாலாந்து மக்களுக்காக, மிசோரம் மக்களுக்காக, திரிபுரா மக்களுக்காக, குஜராத் மக்களுக்காக, ராஜஸ்தான் மக்களுக்காக, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான, இந்திய மாணவர்களுக்கான போராட்டம். அது தமிழ்நாடு தலைமை தாங்குது, அவ்வளவுதான். அந்த தலைமை பாத்திரத்தை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஏற்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. எதற்காக சொல்கிறேன் என்ற முகஸ்துதிக்காக நான் சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அரசியல் கட்சியாக முதல்ல சேலத்துல மாநாட்டு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. சேலம் மாநாட்டு தீர்மானம், அதுல நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் என்ன, வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன பாருங்க. அதுல தொடங்குது. ஆட்சிக்கு வந்து எம்பி ஆனதுக்கு அப்புறம் பேசல, நாங்க வந்தா இதை செய்வோம் பேசுவோம். அதற்கு முட்டு போடக்கூடியதுதான் நீட், அதுக்கு முட்டு போடக்கூடியதுதான் தேசிய கல்விக் கொள்கை, அதுக்கு முட்டு போடக்கூடியதுதான் வரலாற்று பாடத்திட்டத்தில் இப்பொழுது அவர்கள் செய்து கொண்டிருக்கிற திரிபு. இந்த திரிபை எதிர்த்து எப்படி ஜெனரல் டயருடைய துப்பாக்கி தோட்டாக்களை மீறி அன்றைய பஞ்சாப் மக்கள் சிங்கமென கர்ஜித்து எழுந்தார்களோ, அதைபோல் இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியே சிங்கமென விவசாய பெருங்குடி மக்கள் வர்க்க போராட்டத்தை நிகழ்கிறார்களே, அத்தகைய வர்க்க போராட்டமாக கல்வி போராட்டம் மாறும் என்ற வாக்குறுதியை பேராசிரியர் கருணாநிதம் அவர்களுக்கு தந்து அதை எழுச்சி தமிழர்கள் தலைமையிலே நிகழ்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.